இன்றைக்கும் இந்த நாள் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், பெரியவர். அவருடைய கிருபைகள் மாறாதவைகள், ஒவ்வொரு நாளும் புதியவைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய கிருபையினால் நம்மளை நிறைத்து, அவருடைய அதிசயத்தினால் நம்மை நிறைத்து ஆச்சரியங்களை காணும்படிக்கு இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. Draw your strength from God's grace. தேவனுடைய கிருபையிலிருந்து உனக்கு தேவையான பலனை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுகிறது பலன், ஸ்ட்ரென்த். நம்மளுக்கு தேவை. எதை செய்யணும்னாலும் ஸ்ட்ரென்த் தேவை. பிசிக்கல் காரியங்களை செய்யணும் அப்படின்னா உடல்ல நம்மளுக்கு பலன் தேவை. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. நமக்கு முன்பதாக இருக்கிற சவால்களை எதிர்கொள்வதற்கும், நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற பரீட்சையில நம்ம வெற்றி பெறுவதற்கும், நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனையை எதிர்கொள்வதற்கும் நம்மளுக்கு மனதளவில் பலன் தேவைப்படுகிறது. இமோஷனல் ஸ்ட்ரென்த், மைண்ட்ல நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படும். ஆகவே நமக்கு எல்லா நிலையிலும் பலன், ஸ்ட்ரென்த் தேவைப்படுகிறது அப்படின்றது யாருனாலையும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த பலனை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம், எப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரென்த் கம்ஸ் ஃப்ரம் வேர் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம். உங்களுடைய நேரத்தை அதிகமாக எங்கே செலவழிக்கிறீங்களோ அங்கிருந்து தான் உங்களுக்கு பலன் வருகிறது. அப்போ எந்த காரியத்தில் நம்ம அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுறோமோ அந்த பலன், அப்படிப்பட்ட பலன் நம்மை நிறைக்கிறது. அப்போ அதை வச்சு நம்மளால சொல்ல முடியும் நம்முடைய பலன் எப்படிப்பட்ட பலன். அந்த பலனை நம்ம செயல்படுத்தும் பொழுது அது நம்மளுக்கு நன்மையாக முடியுமா, தீமையாக முடியுமா அப்படின்னு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். உங்களுடைய எல்லா செயல்களையும் தீர்மானிக்கிறதே உங்களுடைய பலன் தான். அப்போ உங்களுடைய பலன் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறீர்களோ அதை சார்ந்து தான் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால தான் இந்த வசனத்துல பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய பலனை தேவனுடைய கிருபையிலிருந்து பெற்றுக்கொள். தேவனுடைய கிருபையில் பலப்படு. உன்னையே பலப்படுத்தி கொள்வதற்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவனுடைய கிருபையில் நாமளே பலப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய ஞானம் செய்து முடிக்காததை, நம்முடைய அறிவு செய்து முடிக்காததை, நம்முடைய அனுபவம் நம்மளுக்கு செய்து முடிக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய கிருபையிலிருந்து வருகிற பலன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க, எந்த பிரச்சனைகள்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க, எந்த பலவீனத்தை மேற்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாவற்றுக்கும் தேவையான பலன் தேவனுடைய கிருபையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த கிருபையின் பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அறிவை சார்ந்த பலத்தையோ, நம்முடைய அனுபவத்தை சார்ந்த பலத்தையோ நம்பி நாம் வாழாமல் தேவனுடைய கிருபை சார்ந்த பலத்தை நாம் நம்பி வாழ வேண்டும். அந்த கிருபையில் இருக்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை தான் கிருபையாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற, கிருபைக்குள்ளே இருக்கிற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலும் தேவனுடைய பலனை, அவருடைய கிருபையின் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். அதை நம்ம செயல்படுத்தும் பொழுது, வசனத்தில் உள்ள பலத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருவேளை இதுவரைக்கும் தோல்வியாக பார்த்த எல்லா காரியத்தையும் ஜெயமாக உங்களால் மாற்ற முடியும். இதுவரைக்கும் பலவீனமாக பார்த்த எல்லா காரியத்திலையும் தேவனுடைய பலனை உங்களால் பார்க்க முடியும். ஸோ தேவனுடைய கிருபையின் பலன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான, அற்புதமான காரியத்தை, வித்தியாசமான காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் உங்கள் பலன் எங்கேருந்து வருகிறது, எப்படிப்பட்ட பலன் அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் தேவ கிருபையில் பலப்படுவதற்கு ஒரு நல்ல நாள், கிருபை நிறைந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.